வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் 13ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கான பிளாஷ்பேக் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸ்வச் வாயு சர்வேக்ஷன், தூய்மையான காற்றுக்கு கணக்கெடுப்பு. அதாவது எந்த ஊர்ல காற்று ரொம்ப சுத்தமா இருக்கும் அப்படின்னா மத்திய பிரதேஷ் இண்டோர் அப்படின்னு பார்த்தோம், ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் அட்டல் இனோவேஷன் சென்டர், அதாவது வெளிநாட்டுல முதல்ல அட்டல் கண்டுபிடிப்பு மையம் அல்லது புத்தாக்க மையம் எங்க ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஐடி டெல்லி அபுதாபி கேம்பஸ்ல. அடுத்த கேள்வி, என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய சேர்மனாக நியமனம் செய்யப்பட்டவர் இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். அடுத்த கேள்வி, பிரான்சினுடைய பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் செபாஸ்டின். அடுத்த கேள்வி, டிஃபரெண்ட் பட் நாட் லெஸ் அப்படிங்கிற புத்தகத்தின் ஆசிரியர் அனுபம் கெர். அடுத்த கேள்வி, வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சன் சொல்லிட்டு ப்ளூம்பர்க் இண்டெக்ஸ்ல, அந்த ப்ளூம்பர்க் பில்லியனியர்ஸ் இண்டெக்ஸ்ல நம்ம பார்த்தோம் லாரி எல்லிசன் அப்படின்னு. உடனே 2 நாள்ல மாறிட்டாருங்க. எலான் மஸ்க் இப்போ டாப்ல வந்துட்டாரு. ஓகேவா, டன். ஸோ இப்போதைக்கு எலான் மஸ்க் தான். நான் கிளாஸ் எடுக்கும்போது லாரி எலிசனா இருந்தாரு, இப்போ ரிவைஸ் பண்ணும்போது எலான் மஸ்கா மாறிட்டாரு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. செப்டம்பர் 13ஆம் தேதிக்கானது முதல்ல நேஷனல் நியூஸ்ல இருந்து போயிடலாம். ஸோ நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா என் பின்னாடி என்ன இருக்கு. ஸோ காலையிலே எல்லாரும் வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. ஒரு அழகான காட்சியா இது என்ன அப்படின்னா எங்க இருக்கு என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா, உள்ள போய் நம்ம பார்த்துடலாம். ஸோ விச் சிட்டி ரிசீவ் த ராம்சார் வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடேஷன், ராம்சார் சதுப்பு நில நகர அங்கீகாரத்தை பெற்ற நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது முதல்ல ராம்சார் கன்வென்ஷன் பத்தி நம்ம பார்த்துடலாம். அதாவது ராம்சார் உடன்படிக்கை, ராம்சார் கன்வென்ஷன், ராம்சார் ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ராம்சார் ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை. ஸோ இந்த ராம்சர் ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கைனா என்ன, முக்கியமா இந்த ஒப்பந்தம் எதற்கான ஒப்பந்தம் அப்படின்னா சதுப்பு நிலங்களை பாதுகாப்புவதற்கானது, வெட்லேண்ட் கன்சர்வேஷன், சதுப்பு நிலம் பாதுகாப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ராம்சார் கன்வென்ஷன். ஓகேவா, இந்த ஒப்பந்தம் எப்ப, அதாவது இந்த சதுப்பு நிலங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பல நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாங்க. என்னைக்கு கையெழுத்து போடுறாங்க அப்படின்னா February 2, 1971 எங்க வச்சு கையெழுத்து போடுறாங்க அப்படின்னா ராம்சார் அப்படிங்கிற ஒரு இடத்துல. ராம்சார் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா ஈரான்ல உள்ள ஒரு நகரம். இப்ப எப்படி இந்தியால டெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பைன்னு இருக்கோ அதே மாதிரி ஈரான்ல உள்ள ஒரு இடம் தான் ராம்சார். அதனாலதான் அதுக்கு ராம்சார் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. ஓகேவா, இது சைன் பண்ணது 1971. எப்போ அமல்படுத்தப்பட்டது, கேம் இன் டு ஃபோர்ஸ், அமல்படுத்தப்பட்டது நமக்கு எப்போ அப்படின்னா 1975. இந்த February 2ஆம் தேதியை தான் நம்ம என்னன்னு கொண்டாடுறோம், உலக சதுப்பு நில தினம். ஓகேவா, அதாவது வேர்ல்டு வெட்லேண்ட் டே, உலக சதுப்பு நில தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம February 2ஆம் தேதி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா அன்னைக்கு தான் இந்த ராம்சார் ஒப்பந்தத்துல நம்ம கையெழுத்திட்ட நாள். ஐ மீன் ராம்சார் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட நாள். இது 1975 அமல்படுத்தப்பட்டாச்சு. ஓகேவா, இதுல இந்தியா எப்போ முதல்ல இந்தியா எப்போ கையெழுத்திட்டாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்தியா 1982 தான் இந்தியா ஜாயின் பண்றாங்க, இந்தியா சைன் பண்றாங்க. ஓகேவா, இந்தியால இன்னைக்கு தேதிக்கு, அதாவது இன்னைக்கு செப்டம்பர் 13, 2025 படி இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சார் தளங்கள் இருக்கு, அதாவது முக்கியமா பாதுகாக்கப்பட வேண்டிய ராம்சார் சதுப்பு நிலங்கள் எல்லாத்துக்கும் ராம்சார் அங்கீகாரம் அப்படிங்க ஒன்று கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இவங்க நல்லா பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்தியாவில் மொத்தம் 91 ராம்சார் சைட் இருக்கு, 91 ராம்சார் தளங்கள் இருக்கு. அதுல இந்தியால எந்த மாநிலத்துல அதிகமான ராம்சார் தளங்கள், ராம்சார் சைட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல 20 ராம்சார் தளங்கள் இருக்கு. அப்போ ஓவராலா நமக்கு நல்லா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு கொடுத்து கேட்பாங்க, அதாவது as of ஆகஸ்ட் 2025, செப்டம்பர் 2025 படி இப்படி கேட்கும்போது 91 தமிழ்நாட்டில் 20 இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே முதல்ல எந்த சதுப்பு நிலத்துக்கு ராம்சார் அங்கீகாரம் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்டா கொடுத்தது சிலிகா லேக், சிலிகா ஏரி எங்க இருக்கு, நமக்கு ஒடிசால உள்ள சிலிகா ஏரிக்கும் அதே மாதிரி கியோலெடியோ தேசிய பூங்கா, கியோலெடியோ
நேஷனல் பார்க் ராஜஸ்தான், இந்த ரெண்டுத்துக்கு தான் வந்து முதல்ல கொடுத்தது. ஓகேவா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக்கான டேட்டா இந்த ராம்சார். இப்போ இந்த கொஸ்டினுக்கு போவோம். இப்போ ராம்சார் சதுப்பு நில நகர அங்கீகாரம், இந்த அங்கீகாரம் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா சதுப்பு நிலங்களை நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா பாதுகாக்கக்கூடிய நகரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அங்கீகாரம் தான் இந்த ராம்சார் வெட்லேண்ட் சிட்டி அப்படிங்கிற அக்ரிடேஷன். இது இப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உதய்பூர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி உதய்பூருக்கு வந்து ஒரு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா ஸோ என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு மாதிரி. ஸோ உதய்பூருக்கு வந்து சிட்டி ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏரிகளின் நகரம். ஏரிகளின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊரை சொல்லுவாங்க அப்படின்னா உதய்பூரை சொல்லுவாங்க. ஓகேவா, ஏரிகளின் நகரம், இதை சிட்டி ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு கேட்டால் உதய்பூர். அதே இது லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 1000 ஏரிகளை கொண்ட நிலம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது வந்து ஃபின்லாண்ட். ஓகேவா, ஸோ உலகத்தில் வந்து ஃபின்லாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஏரிகள் இருக்குது, எக்கச்சக்கமான கிட்டத்தட்ட, அதாவது 1000 இல்லை லட்சக்கணக்கில் இருக்குது. ஸோ ஃபின்லாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 1.5 லட்சம் ஏரிகளுக்கு மேலே இருக்குது. ஸோ லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் அப்படின்னு கேட்டாங்க, அதாவது 1000 ஏரிகளை கொண்ட நிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபின்லாண்ட். ஓகேவா, அதே இது ஏரிகளின் நகரம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த உதய்பூர். ஸோ டீட்டெயிலாக புரிஞ்சிடலாம். அடுத்த கேள்வி போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ தமிழ்நாடு நியூஸ் வந்து இன்னைக்கு பெருசாக இல்லை, அதாவது ஒன்று தான் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஹோசூரில் வந்து ஒரு முதலீட்டாளர் மாநாடு வந்து முந்தா நேற்று நம்மளுடைய சிஎம் வந்து கண்டக்ட் பண்ணார். ஸோ அதில் எவ்வளோ முதலீடு ஈர்த்திருக்காங்க அப்படின்னா 24,307 கோடி, 24,307 crores அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நிறைய முதலீடு அது இது நம்ம நிறைய நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கூட நமக்கு ஜெர்மனி அப்புறம் இங்கிலாந்து போயிட்டு வந்துட்டு அரௌண்ட் 15,000 சில்லற கோடி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இப்போ இது வந்து ஹோசூரில் நடந்த முதலீட்டாளர் மாநாட்டில் 24,307 கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டு நம்பர்ஸ்லாம் கேட்பாங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, டன். அடுத்த போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யார் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ட்ரைபல் பீப்புள். ஓகே, பழங்குடியினர். ஸோ பழங்குடியினருக்கான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. என்ன இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா, ஆதி சன்ஸ்கிருதி. ஸோ ஆதி சமஸ்கிருதம் ஆதி சன்ஸ்கிருதி. ஓகேவா, ஸோ ஆதி சன்ஸ்கிருதி அப்படிங்கிற ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மை எந்த அமைச்சகம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பழங்குடியினர் அமைச்சகம், ட்ரைபல் அஃபேர்ஸ். ஓகேவா, இந்த ஆதி சன்ஸ்கிராந்தியை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வேர்ல்டுலே, அதாவது வேர்ல்டுலே முதல்ல பழங்குடியின மக்களுக்கான ஒரு டிஜிட்டல் பல்கலைக்கழகம் இல்லை, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைபல் டிஜிட்டல் யூனிவர்சிட்டி. ஓகே, அதாவது ஒன்றும் இல்லை, ஆன்லைன்லேயே எல்லாம் இருக்கும். ஸோ ஆன்லைன்லேயே வந்து இப்போ நமக்கு இங்கே வந்து ஆன்லைனில் எல்லாமே கல்வியெல்லாம் கிடைக்கிது இல்லை, அதே மாதிரி இது முழுக்க ட்ரைபல் சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்காக, ட்ரைபல் சம்பந்தம் அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கேட்பாங்க, கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம், இப்படி டைரெக்டாக கேட்கலாம், இல்லை வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைபல் டிஜிட்டல் யூனிவர்சிட்டியுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆதி சன்ஸ்கிருதி, அதாவது உலகின் முதல் பழங்குடியின டிஜிட்டல் பல்கலைக்கழகம். ஓகேவா, ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ட்ரைபல் பற்றிய விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். இப்போ அவங்களுடைய கல்ச்சரை பற்றி நம்ம கற்றுக்கலாம். ஸோ அவங்களுடைய சில குறிப்பிட்ட நாலேஜஸ் பற்றி, ஸோ அவங்களுடைய இப்போ ஒரு மார்ஷியல் ஆர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டான்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா விஷயம். இப்போ ட்ரைபலுடைய நம்ம வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி படிப்போம், அவங்களுக்கு தனித்துவமான டான்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் நம்ம நினச்சா இப்போ வந்து நம்ம ஒரு சென்னையோ மதுரையோ திருச்சியிலேயோ இருக்கும், எனக்கு வந்து ட்ரைபல் டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசை. நம்ம ஊரில் எங்கேயாவது இருக்குமா? நம்ம ஊரில் இருக்கிறது பரதநாட்டியம் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஓகேவா, அப்போ நான் போய் மணிப்பூர்லேயோ அஸ்ஸாம்லேயோ போய் கற்றுக்க முடியாது. அப்போ இது வந்து இங்கேயே வந்து இந்த ட்ரைபல் பிளாட்ஃபார்ம்லேயே கற்றுக்கலாம், இந்த டிஜிட்டல் யூனிவர்சிட்டிலே கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரைபல் பீப்புளுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இது ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் மாதிரியும் இது சர்வ் பண்ணும். ஓகேவா, ஸோ ட்ரைபல் மணிப்பூர்னு சொன்னோடனே ஞாபகம் வந்துச்சு. அதாவது மணிப்பூர் கலவரம் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம கூட கிளாஸில் டீட்டெயிலாக என்னென்ன இஷ்யூ அப்படிங்கிறதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதாவது இது இப்போ இல்லை, ரொம்ப நாள் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். மணிப்பூருக்கு கலவரம் நடந்ததுக்கு அப்புறம் முதல் முறையாக இன்னைக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மணிப்பூர் போகிறாரு. கிட்டத்தட்ட 8,500 கோடி அளவிலான திட்டங்களை வந்து
இது பண்ண போகிறாரு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் போகிறாரு, பார்ப்போம். ஸோ இது ஓகேவா, டன். ஸோ அப்போ ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் எங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கலாமா. ஸோ வேர் வாஸ் த 44th SCO RATS மீட்டிங், 44வது SCO RATS கூட்டம் எங்கே நடைபெற்றது. நமக்கு SCO அப்படின்னா தெரியும், நம்ம பார்த்துருக்கோம் ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா, அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு தான் நம்ம SCO அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, இது என்ன ரேட்னா எலி தானே. இது என்ன ரேட், இது வந்து இது வந்து எலி, இது வந்து தீவிரவாதத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு எலி. ஓகேவா, அதாவது தீவிரவாதிகள் துரத்தி போய் பிடிக்கிற ஒரு எலி தான் இந்த ரேட்ஸ் அப்படிங்கிறது. இந்த ரேட்ஸினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா பிராந்திய தீவிரவாத எதிர்ப்பு அமைப்பு, பிராந்திய தீவிரவாத எதிர்ப்பு அமைப்பு தான் வந்து இந்த ராட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இந்த நமக்கு SCO தெரியும், நமக்கு 2001 ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. இது வந்து எப்போ அப்படின்னா 2004 ஆரம்பிச்சாங்க. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு மாஸ்கோ ரஷ்யாவில் இருக்கு. அப்போ அதாவது அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இந்த ராட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு எந்த சர்வதேச அமைப்பினுடையதுன்னு கேட்டு கொஸ்டின் கேட்கலாம். SCO, BRICS இந்த மாதிரி ஒன்றா கேட்கலாம். அப்போ SCO அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். இல்லை எப்போ ஆரம்பிச்சாங்க கேட்டால் 2004. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மாஸ்கோ ரஷ்யா. ஓகேவா, ஸோ இப்போ இந்த மீட்டிங் நமக்கு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிர்கிஸ்தானில். ஆப்ஷன் டி கிர்கிஸ்தான் அப்படிங்கிறதா சரியான விடை. ஓகேவா, இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துங்க. அதே மாதிரி நேபாளில் பார்த்தீங்க அப்படின்னா அது மண்டே கிளாஸில் டீட்டெயிலாக எடுக்கிறேன். ஸோ சுஷீலா கார்கி அப்படிங்கிறவங்க வந்து நேபாளினுடைய பிரதமராக, அதாவது அந்த இன்டரிம் கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதனுடைய பிரதமராக வந்து சுஷீலா கார்கி அவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க, பதவி ஏற்றுட்டாங்க. என்ன நடக்குது, அது ஆக்சுவலி அவங்களுடைய ஹஸ்பண்ட் பற்றிலாம் ஒரு நிறைய கேஸ்லாம் இருக்குது. அதாவது ஒரு ஃப்ளைட் ஹைஜாக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் மண்டே கிளாஸில் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் மண்டே கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக இந்த நேபாள் இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ், ஒரு மல்டிநேஷ்னல், அதாவது நிறைய நாடுகள் பங்கு பெறக்கூடிய ஒரு இராணுவ பயிற்சி. இதனுடைய பெயர் வந்து சப்பாட். ஓகேவா, சப்பாட் அப்படிங்கிற இராணுவ பயிற்சி நடத்திய நாடு எது அப்படின்னா ரஷ்யா. இதில் நிறைய நாடுகள் பங்கேற்பாங்க, இன்க்ளூடிங் இந்தியா கூட இங்கேருந்து கிளம்பி எங்கே போயிட்டாங்க அந்த சப்பாடில் வந்து கலந்துக்கிறதுக்காக. ஓகேவா, டன். ஸோ சப்பாடு நெக்ஸ்ட் போயிடலாம். இது டேரெக்டான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் அவார்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நமக்கு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே எக்கனாமிக்ஸையும் ஒரு நம்ம பாலிட்டிக்ஸில் உள்ள ஒரு பர்சனையும் நம்ம மைண்டில் கொண்டு வரணும் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் வருவாங்களோ இல்லையோ தெரில, சிதம்பரம் வருவாங்களோ இல்லையோ தெரில, கண்டிப்பாக மன்மோகன் சிங் அவர்கள் வந்து வருவார். ஓகேவா, அதாவது இந்தியா வந்து பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ரூட்டில் போயிட்டு இருந்த இந்த நேரத்தில் 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், பொருளாதார சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் சிஸ்டத்துக்கு அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து இவர் தான். ஓகேவா, ஸோ மன்மோகன் சிங் அவர்கள், இவர் வந்து எக்கனாமிக், அதாவது இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காரு, இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு, RBI உடைய கவர்னராக இருந்திருக்காரு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் வேலைலாம் பார்த்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் காலமாயிட்டார். இப்போ இவரை பற்றி எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு அப்படின்னா PV நரசிம்மராவ் மெமோரியல் அவார்ட் ஃபார் எக்கனாமிக்ஸ். பொருளாதாரத்திற்கான PV நரசிம்மராவ் நினைவு விருதை பெற்றவர் யார் அப்படின்னா வந்து நிர்மலா சீதாராமன், சிதம்பரம்லாம் இல்லை, மன்மோகன் சிங் அவர்கள் தான். ஓகேவா, அதே மாதிரி மன்மோகன் சிங் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், அவருடைய சுயசரிதை ஒன்று, அது தெரியுமான்னு தெரில, நோட் பண்ணிக்கோங்க, சேஞ்சிங் இந்தியா. ஸோ சேஞ்சிங் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை வந்து அவருடைய ஆட்டோபயோகிராஃபி, சுயசரிதை, சேஞ்சிங் இந்தியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். இந்தியாவுடைய 14வது பிரைம் மினிஸ்டர் சேஞ்சிங் இந்தியா அப்படிங்கிற புத்தகம். அதாவது வந்து அவர் எப்படி ஒரு பொருளாதார நிபுணர், அவர் வந்து எப்படி பொலிட்டீஷியன் ஆனார் அப்படிங்கிறது,
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஆக்சுவலி இவர் பிறந்த இடம் வந்து பாகிஸ்தான். ஓகே, இப்போ பாகிஸ்தான்னா அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே பிறந்துட்டாரு. ஸோ பஞ்சாபில் இப்போ உங்களுக்கு தெரியும், அதாவது இப்போ நம்ம இந்திய மேப்பில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகே, ஸோ சும்மா ஜஸ்ட் சிம்பிளாக இது கேப்பில் போடுறேன். ஸோ பஞ்சாப் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இவ்வளோ இடம் சுற்றி பஞ்சாபாக இருக்கும். இது வந்து பாகிஸ்தானோட பஞ்சாப், இது வந்து இந்தியாவுடைய பஞ்சாபாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த பக்கம் பிறந்தவர். ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன அப்படின்னா நிறைய பேர் இங்கேருந்து இங்கே மைக்ரேட் ஆனாங்க, இங்கேருந்து அங்கே போனாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் சைட்லேருந்து இங்கே வந்தவர் தான் மன்மோகன் சிங், இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் ஆகியிருக்கார். ஓகேவா? டன். ஸோ இந்த அவார்டு வந்து பி நரசிம்மராவ் மெமோரியல் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, அதுலேருந்து கொடுக்கறது தான், கவர்மெண்ட் அவார்ட்லாம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸு. இன்னைக்கு சர்வதேச சாக்லேட் டே. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா என்ன சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி கேட்டுக்கோங்க. செப்டம்பர் 13 இன்டர்நேஷ்னல் சாக்லேட் டே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோங்க, இல்லை எஸ்எஸ்சி, ரயில்வே, பாண்டிச்சேரி எக்ஸாமு, டிஆர்பி, பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் பிடிஎஃப், அதாவது செப்டம்பர் 2024 ஆகஸ்ட் 2025 வரைக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், அது கூட 1000 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ 555. அதே மாதிரி யூனிட் 6 வந்து ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்சிங்லாம் சேர்த்து நம்ம ஒரு 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரெடி பண்ணியிருக்கோம். அது கூட 500 திருக்குறள் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது 499. இந்த ரெண்டும் சேர்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க 999 நீங்கள் பே பண்ணி வாங்கலாம். ஸோ எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னா 9445275642 இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். இந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தினம் ஒரு திட்டம், டெய்லி ஒரு ஸ்கீம் பார்ப்போம். இன்னைக்கு பார்க்கும் திட்டம் வந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இந்த திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 5 ஆகஸ்ட் 2021. எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா சமணப்பள்ளி எங்க இருக்கு அப்படின்னா சமணப்பள்ளி கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடியது. ஓகேவா? இந்த ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக போகுது. ஓகே, ஸோ கிருஷ்ணகிரியில். ஓகேவா? ஸோ கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடியது, அதாவது மக்களுடைய வீடுகளுக்கே சென்று அவங்களுக்கு வந்து இந்த பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை, இந்த இதெல்லாம் கொடுக்கறது தான் வந்து இந்த திட்டம். முக்கியமாக இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது தொற்றாத நோய்கள். ஓகே, தொற்று அல்லாத நோய்களுக்கு போயிட்டு வீட்டில் போய் மருத்துவம் பார்க்கறது. முக்கியமாக 45 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இதை பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த விருது வந்து சமீபத்தில் ஐநாவுடைய இன்டர்ஃபோர்ஸ் டாஸ்க் ஏஜென்சி அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டும், ஐநாவுடைய விருதும் வந்து இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வாங்குச்சு. ஓகேவா? அடுத்தது கமெண்ட் ஆன்சரில் நேற்று கேட்ட கேள்வி 42வது அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கு சரியான விடை வந்து ஆர்டிகல் 257A. ஓகேவா? இப்போ இன்னைக்கான கேள்வி சயின்ஸ் பற்றின கேள்வி. த யூனிட் ஆஃப் இம்பல்சிஸ், அதாவது கணத்தாக்கத்தின் அலகு என்ன? ஸோ நியூட்டன் பெர் செகண்ட், நியூட்டன் பெர் செகண்ட் ஸ்கொயர், நியூட்டன் செகண்ட் ஸ்கொயர். என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ லைக் பண்ணால் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கும். அந்த டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை டெலிகிராமில் போயிட்டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும். அதில் போயிட்டு இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும், அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதில் ஷேர் பண்ணுவோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம், என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. ராம்சார் வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடேஷன் வந்து உதய்பூருக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி இண்டோருக்கும் கொடுத்துருந்தாங்க, பார்த்துருப்போம். அதாவது 3 சிட்டி அப்ளை பண்ணியிருப்பாங்க, உதய்பூர், இண்டோர், போபால். உதய்பூருக்கும் இண்டோருக்கும் கொடுத்தாங்க. போபால் உள்ளதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதி சன்ஸ்கிருதி அப்படிங்கிறது ட்ரைபல் அஃபேர்ஸுடையது. நெக்ஸ்ட்டு ராட்ஸ் மீட்டிங் வந்து கிர்கிஸ்தானில் நடைபெற்றது. நெக்ஸ்ட்டு சப்பாட் அப்படிங்கிறது ரஷ்யாவில். அடுத்த கேள்வி வந்து பிவி நரசிம்மராவ் விருது வந்து மன்மோகன் சிங் அவர்களுக்கு. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சாக்லேட் டே செப்டம்பர் 13. வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.